வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் தலைப்பாலம். இது நேரலையில் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி. தினந்தோறும் நடைபெறும் தொலைப்பாலத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த வல்லுநர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெற்று வருகின்றோம். அதன் வரிசையில் இன்று நாம் விவசாயத்துறையை சார்ந்த நிகழ்ச்சியை தான் பார்க்க இருக்கின்றோம். ஆம் நேர்களே, இன்றைய விவசாய நிகழ்ச்சியில் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய எண்ணெய் வித்து ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள், இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இது குறித்து விளக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே நடராஜன் அவர்கள். நாம் அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். ஆலோசனைகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 எனும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க, உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய எண்ணெய் வித்து ரகங்கள் என்னென்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்களை பற்றி தான் நம்ம நிறைய பேச இருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக வந்து உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அதுக்கான என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குதுன்ட்டு. முதல்ல இந்த எண்ணெய் வித்து பயிர்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து மிக முக்கியமாக நமக்கு தேவை அதிகமாக இருக்கும், அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக எண்ணெய் வித்து பயிர்கள்னு பார்த்திங்கன்னா மணிலா, எள்ளு, அப்புறம் ஆமணக்கு மற்றும் சூரியகாந்தி, இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் வித்து பயிர்களை சேர்க்கிறோம். அதில் வந்து மணிலா வந்து மிக முக்கியமான பயிர். இது ஏழைகளின் முந்திரின்னு சொல்லக்கூடியது. அதிக புரதச்சத்து உள்ளது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு அதிலேருந்து நிறைய நம்ம வந்து மதிப்பு கூட்டி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக நம்ம பண்ணலாம். அது மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது. மணிலாவிலேருந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதுமாரி நம்ம சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துலாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கும் நிறைய வந்து பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கும் பொறுக்கலாம். அதுமாதிரி மணிலாவில் பால் கூட எடுக்கிறாங்க. இப்போ வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மணிலா பால்னு இப்போ நம்ம சோயாபீன் பால் மற்ற எல்லா பாலும் விற்கிற மாரி மணிலா பாலும் நம்ம வந்து கரைச்சி இதுலேருந்து எடுத்து நமக்கு வந்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வெண்ணெயும் எடுக்கிறாங்கல்ல சார்? வெண்ணெய் எடுக்கிறாங்க. பால் எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணி ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, இப்போ மாதம் மாரி குடிக்கிற மாரி அதையும் நம்ம வந்து ஜூஸாக கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் எள்ளும் நம்ம மிக முக்கியமான நம்ம பயிர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்களை சேர்ந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய அதை நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ இவையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காலப்போக்கில் வந்து நமக்கு உற்பத்தி திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது. எதனால் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக எல்லாமே மானாவாரி பயிராக பயிர் செய்கிறோம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா மணிலா மற்றும் எள்ளு வந்து மிக முக்கியமாக மானாவாரி பயிரை தான் பயிர் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து சரியான தொழில்நுட்பங்களை வந்து சேராமை பயன்படுத்தாமல் மிக முக்கிய காரணம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து யாரும் சரியான முறையில் பின்பற்றாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து மகசூல் குறைவு ஆரம்பமாகுது. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா காலநிலை. இப்போ இருக்கிற காலநிலைக்கு ஏற்ப வந்து மகசூலும் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்குது. ஒரு சில டைமில் வந்து அறுவடை சமயத்தில் மழை பெய்யும். ஸோ இந்தமாரி காரணத்தினாலும் நமக்கு வந்து மகசூல் குறைய வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா சரியான தொழில்நுட்பங்களை சரியான நேரத்தில் பயன்படுத்தணும்னா நமக்கு வந்து மகசூலை வந்து அதிகப்படுத்த முடியும். கண்டிப்பாங்க சார். இப்போ நீங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க முக்கியமாக காலநிலை வந்து நமக்கு அதில் கை கொடுக்கணும்னு. தற்பொழுதைய காலநிலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெப்பம் வந்து புவி வெப்பமடையமாதல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. விஞ்ஞானிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஊடகங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலம் வந்து இன்னும் அதிகமான ஒரு வெப்பமாக இருக்கும், மழை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் நம்ம பயிரிடும்போது அதில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலான்னு ஒரு காலர் இருக்காங்க. பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம் தொலைப்பாலம். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதை பேசுறேன். சார் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். வேப்பமரம் பாத்தீங்கன்னா சார் இப்ப கேளுங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதை பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா வேப்ப மரம் வந்து வீட்டுக்கு வீடு இருக்கும். இப்பயும் வந்து வீட்டுக்கு வீடு வேப்ப மரங்கள் இருக்கு. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு காயா இருந்தாலும் சரி, பழமா இருந்தாலும் சரி, அதோட விதைகள் இருந்தாலும் சரி, அது கீழே விழுந்தாலே வந்து நம்ம வந்து அதை பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து அரவை மில்லில் கொடுத்தோம்னா பணமா கொடுப்பாங்க. அதை வந்து அவங்க எண்ணெய் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு வந்து அந்த வித்துக்கள் எல்லாம் வந்து வீணா தான் போயிட்டு இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி முன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க? அதோட தேவைகள் வந்து குறைஞ்சிருக்கா? அந்த வேப்ப எண்ணெயை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஸோ அவரோட வந்து கேள்வி வேப்பம் வந்து மிக முக்கியமானது தான். வேப்பம் வந்து நமக்கு வந்து வேப்பங்கொட்டை கரைசலை நம்ம வந்து நிறைய இடத்துல பயன்படுத்த சொல்கிறோம். இயற்கை விவசாயம் செய்கிறவங்கெல்லாம் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து பதிலாக மாற்றாக வந்து வேப்ப எண்ணெய் தான் நம்ம அடிக்க சொல்கிறோம். ஸோ அதோடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது. விவசாயிகள் அதை யாரும் பயன்படுத்துறதில்ல. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறவங்க இப்பயும் அந்த வேப்பங்கொட்டையை வந்து அரைச்சி எண்ணெய் எடுத்து அதுவும் வந்து தெளிச்சிட்டு இருக்காங்க இயற்கை விவசாயம் செய்கிறவங்கலாம். முதல்ல நம்ம வந்து நம்ம பூச்சி தாக்குதல் அல்லது நோய் தாக்குதல் ஒரு 1% கீழே கம்மி இருந்தாலே நம்ம வேப்ப எண்ணெய் கரைசலை முதல்ல அடிக்க சொல்கிறோம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பரிந்துரையின்படி பார்த்திங்கன்னா எந்த சாறு உறிஞ்சும் பூச்சிலாம் சரி தான், எல்லா மற்ற எந்த பூச்சிகள் தாக்குதல் இருந்தாலும் 1% கீழே இருந்தாலே முதல் நம்ம தெளிக்க சொல்கிறது வந்து வேப்ப எண்ணெய் கரைசல் தான். வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்கலாம், வேப்ப எண்ணெய் கரைசலை வந்து தெளிக்க சொல்லும். அதனால் நமக்கு வந்து பூச்சியோட தாக்கத்தை வந்து மேலும் பரவாமல் பாதுகாத்துக்கலாம். அப்படியே நமக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, நமக்கு வந்து பூச்சி தாக்குடைய மருந்துடைய எஃபெக்ட் வந்து நமக்கு இருக்காது. ஆகவே அந்த வேப்பங்கொட்டை வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து தேவை இன்னும் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து மத்திய அரசு மாநில அரசும் சரி தான் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நம்ம வந்து விவசாயத்துக்கு நம்ம வந்து உழவர் பெருமக்கள் அனைவரும் இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை வந்து கண்டிப்பாக பயன்படுத்த சொல்லுவோம். நிச்சயமாங்க சார். ஸோ வேப்பெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அது பயன்பாடு வந்து குறைஞ்சி போச்சுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதனுடைய பயன் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அதை போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். நான் ஒருத்தநாடு ஒருத்தன் பக்கத்தில் சொல்லுங்கள். நான் ஒருத்தநாடு பக்கத்தில் 15 கடலை போட்டிருக்கேன். ம். நீங்க வந்து அந்த கடையில வந்து சரியா வந்து விவசாய வட்டையில பூச்சி அடிக்குதுங்க. சார் உங்க கேள்வி கொஞ்சம் முழுசா கேட்டு முடிங்க. நான் கோயம்புத்தூர் இருக்கேங்க. சரி. சரி. நான் ஒருத்தநாடு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்துல வந்து லேண்ட் இருக்கு. சரிங்க ஐயா. அது வந்து கடலை போட்டிருக்கோம், பூச்சி அடிக்குது. கடலை வந்து சரியா அது விவசாயம் சரியா வரல, என்ன பண்ணணும்? நிலக்கடலை போட்டிருக்காரு. கண்டிப்பாக இங்கே விதை நம்ம போடக்கல, முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி தான் விதைக்கணும். அதுக்குள்ள வந்து நல்ல விதைகளை நல்ல தரமான விதைகளை பொறுக்கி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம விதைக்க சொல்கிறோம். அது கூட விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக பண்ண சொல்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதிர் நுண்ணுயிர் கொல்லிகள், இந்த ட்ரைக்கோடர்மா விரிடின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லிகளை வந்து பயன்படுத்த சொல்கிறோம். அதாவது 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து ஒரு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து உயிர் உரங்கள்லாம் பயன்படுத்த சொல்கிறோம். இந்த உயிரினங்கள்லாம் பயன்படுத்தி அதுக்கப்புறம் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு மண் மூலம் பரவக்கூடிய வேர்கள் நோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ளலாம், மற்றும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளலாம். அல்லது நம்ம வந்து இது உயிர் உரங்களை ஒரு இதில் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து கெமிக்கல், நம்ம வந்து சொல்லக்கூடிய கெமிக்கல் உரத்தை வந்து முன்னாடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உயிர் உரங்களை வந்து பயன்படுத்தலாம். இதுமாரி பயன்படுத்தினால நமக்கு விதை நேர்த்தி செய்வதனால நமக்கு வந்து வேர் பூச்சி மற்ற எல்லா பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக. ஆக்சுவலாக அவரோட வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்களை சரியாக கையாளாதனால இந்த பிரச்சனைக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாரு. தொழில்நுட்பங்கள் என்னன்றது நம்ம இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். மேம், அப்பா இறந்துட்டாருங்க. சரி. புதுசா விவசாயத்துனால எனக்கு தெரியல. ஓகேங்க சார், ஓகே, புரியுது. அப்பா இறந்துட்டாரு, புதுசா விவசாயம் தெரியல. சரிங்க சார், சரிங்க சார். சார் நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகலாங்க சார். ஒருத்தர் நீங்க தஞ்சாவூர் வந்து கரெக்ட்டா வந்து பதில் சொல்ல மாட்டேங்கறாங்க. என்ன சார் சொன்னீங்க? புரியல. பக்கத்துல தான் ஒருத்தநாடு இருக்குங்க, கேட்டாலும் அவங்க விதை கொடுத்தாரு, அந்த விதை சரியா வந்து முளைக்கப்பட்டது. அங்க விதை முளைக்கலன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு தான் நாங்க சொல்றோம், நீங்க நல்ல கடையில வாங்கினா வேற ஏதாவது வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு, அங்க எல்லாம் நீங்க விருத்தாச்சலத்துல மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்கு, கேவிகே இருக்கு, நீங்க எல்லாம் தொடர்பு கொண்டு இங்கெல்லாம் விதை எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் கேட்கலாம், அங்கெல்லாம் நீங்க விதையை வாங்கி விதைக்கலாம். நீங்க நிச்சயமா, அதாவது விதை வந்து தரமான ஒரு விதையாக நம்ம வந்து இது பண்ணணும். அந்த தரமான விதையை வந்து விதை நேர்த்தி தான் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ஃபீல்டுக்கே கொண்டு போகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம் இருந்தால் தான் பூச்சி நோய் தாக்குதல்லேருந்து நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து தப்பிக்கலாம் இல்லைங்களா சார்? ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த பருவநிலை மாற்றம் இது எல்லாமே இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்பங்களை நிறைய கடைப்பிடிக்கிறது இல்லாமல் தான் இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பருவத்திற்கு ஏற்ற மாதிரியே போடவே மாட்டேன்றாங்க. கேட்டால் நாங்கள் கரெக்டாக தான் போடுறோம், காலநிலை மாற்றத்தினால மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த பருவத்திலலாம் நம்ம வந்து பயிரிடலாம் சார்? பொதுவாக வந்து கடலை, நம்ம நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 2-3 சீசன் நம்ம வந்து பயிர் செய்கிறோம்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை பங்குனி சித்திரை பட்டம்னு சொல்லக்கூடிய, அடுத்து வைகாசி ஆடி பட்டம் அந்த இதுலேயும் பண்ணலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம். ஸோ எந்த பருவத்தில் எந்த ரகத்தை தேர்வு செய்யணும் அது மிக முக்கியமானது. ஸோ நீண்ட கால ரகமாக இருந்தால் நம்ம பங்குனி சித்திரை வைகாசியில் கொண்டு போடலாம். அதே சில விவசாயிகள் இப்போ 120 நாள் பயிருன்னா அதை வந்து ஆடி பட்டத்தில் போடுவாங்க. ஆடி பட்டத்தில் போட்டால் நமக்கு வந்து ஐப்பசி கார்த்திகைலேருந்து மழையில் வந்து நமக்கு வந்து அடிபடும். ஸோ அப்போ வந்து முளைப்பு திறன் அதிகமாகி நம்ம வேர்லேயே செடியிலே விதையை முளைச்சிரும். ஸோ அப்போல்லாம் அவாய்ட் பண்ணணும். நமக்கு வந்து அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி பட்டத்தில் வந்து நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து விதைப்பு செய்யணும். அவ்வளோது. கார்த்திகை பட்டத்தில் நீங்கள் எல்லா ரகமும் நீங்கள் பயிர் செய்யலாம். இப்போ 120 நீண்ட கால ரகங்களும் சரி தான், அல்லது குறுகிய கால ரகங்களும் சரி தான். கார்த்திகை மார்கழியில் நீங்கள் நீண்ட கால ரகங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த பருவங்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். ஹலோ. வணக்கம் சார். ஹலோ. கேட்குது, சொல்லுங்கள். வணக்கம் சார். சார் கடலூர் மாவட்டம் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன் சார், வேல்முருகன். சொல்லுங்கள் சார். சார் மணிலாவில் வந்து 4 ஒரு மலைக்கோட்டையில் வந்து 4 பருப்பு ஒரு மாதிரி ரகம்லாம் எடுத்து போகிறாங்க சார். என்ன ரகம் சார்? இல்லை இப்போ அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம்தாரின்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் இருக்குது. நம்ம முன்னாடி இருந்து டிஎம்இ 10ன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து ராமக்கோடு அதுமாரி இருந்துச்சு. அதுமாரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கிற ஒரு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்தக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரகம் இருக்குது. 3 கொட்டை 4 கொட்டை அந்தமாரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து எந்த ரகமும் அதுமாரி கிடையாது. 4 கொட்டை இருக்கிற மாதிரிலாம் ரகம் கிடையாது. இன்னும் அது வரைக்கும் வெளியிடவில்லை. இது வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் புனேயில் இருக்கிறதுல அதுலேருந்து வெளியே வந்த ரகம் தான் ஒரு ரகம் அந்த இருக்குது, ஆஷான்னு சொல்லக்கூடிய அந்த ரகம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொட்டை இருக்கும், சில டைம் 4 கொட்டையும் அதுமாரி இருக்கும். மற்றபடி நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்திலேருந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து எந்த ரகமும் 3 கொட்டை 4 கொட்டையெல்லாம் வெளியிடவில்லை. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்க. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பருவம் அப்படின்றது வந்து இந்தந்த பருவத்தில் வந்து பயிர் செய்கிறதுன்றது நம்மளுடைய நிலக்கடலைக்கு நம்ம சொல்கிறோம். எள்ளுக்கும் இதே மாதிரிங்களா சார்? எள்ளு வந்து 2 பருவத்தில் பண்ணலாம். ஒன்று வந்து மாசி பட்டம் தான் மேஜர் பட்டம் நம்ம சொல்லக்கூடியது. முக்கியமாக அதில் தான் அதிகமாக பயிர் செய்யக்கூடிய பட்டம் வந்து எள்ளு மாசி பட்டம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மார்கழியில் கொஞ்சம் சில ரகங்களை மட்டும் பயன்படுத்தலாம். விஆர்ஐ 1 விஆர்ஐ 2ன்னு சொல்லக்கூடியது. மாசி பட்டத்தில் எல்லா ரகமும் நம்ம வந்து எல்லா ரகமும் வந்து பருவத்துக்கேட்ட நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். இன்னும் சில இடத்துல வந்து சித்திரை பட்டமும் விதைக்கிறாங்க. ஸோ இந்த 3 பட்டத்துலேயும் நம்ம வந்து எள்ளை வந்து பயிர் செஞ்சால் அதிக மகசூல் கிடைக்கலாம். முக்கியமாக மானாவாரி பண்ணுறவங்க சில டைமில் வந்து சித்திரை பட்டத்தில் போடுவாங்க. மழை பருவம் இல்லாத இடத்துல சித்திரை பட்டத்துலையும் நம்ம வந்து பயிர் செய்யலாம். ஓகே சார். எள்ளுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து எண்ணெய் வித்து பயிரில் நிலக்கடலை, அடுத்து எள்ளா இருக்குது. அதுக்கப்புறம் ஆமணுக்கு போவோமா இல்லை சூரியகாந்தி போகிறோமாங்க சார்? ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது நம்மளுடைய சைட்லேருந்து. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆமணுக்கு வந்து பயிர் வந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஏரியா கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது உற்பத்தி செலவு வந்து கம்மி. இன்னும் வந்து மாற்று பயிராக முக்கியமாக மானாவாரி பயிராக பயிர் செய்வதற்கு ஆமணுக்கு மிக உகந்தது. ஆனால் அது வயசு பார்த்தீங்கன்னா 175 150 நாள் வரைக்கும் 6 மாதம் பயிர். எங்கெங்கெல்லாம் மானாவாரி சுத்தமாக மானாவாரி தண்ணீர் பற்றாக்குறை எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து ஆமணுக்கு வந்து பயிர் செய்யலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் நம்ம ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஏத்தாப்பூர் 1லேருந்து ஏத்தாப்பூர் 3 வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க ரகம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது. முக்கியமாக மானாவாரி சில இடத்துல வந்து மாற்று பயிராக பயிர் செய்ய சொல்லியிருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிரிடுற இடத்துல இந்த காட்டுப்பண்டி தொல்லை, மயில் தொல்லை, குரங்கு தொல்லைலாம் இருக்குன்னு விவசாயம் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆமணுக்கு பயிர் செஞ்சிங்கன்னா அதிக மகசூல் கிடைக்கலாம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வரப்பு பயிராகவும் பயிர் செய்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரப்பு பயிராக பயிர் செஞ்சால் மணிலா மற்ற எள்ளு நிறைய இடத்துல உளுந்து இதெல்லாம் பயிர் செய்யல. வரப்பு பயிரை பயிர் பண்ணால் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இந்த ஆமணுக்கு பயிருக்கு தான் போகும். மற்ற எந்த பயிர் நம்ம மெயின் பயிர் சாகுபடி இடத்துல எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது. ஆகவே விவசாயிகள் வந்து வரப்பு பயிராகவும் பயன்படுத்தலாம், மெயின் பயிராகவும் மாற்று பயிராகவும் பயன்படுத்தி மகசூலை வந்து அதிகரிக்கலாம். சூரியகாந்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது. விவசாயிகள் முன்ன இடத்துல நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் வந்து குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு முக்கிய காரணம் குருவித்தலை. ஒரு சில இடத்துல வந்து ஏரியா அதிகமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது 1 ஏக்கர் 2 ஏக்கர் போகிறாங்கன்னா இந்த குருவி தொல்லை அதிகமாக இருக்கும். அதுமாதிரி மழை பெஞ்சால் அதிக மழை பெஞ்சாலும் சாயக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டாங்க. அந்தமாரி அதுதான் முக்கிய காரணம். ஓகே. ஆனால் நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து சூரியகாந்தி எண்ணெய் தான் நிறைய பயன்படுத்துகிறோம். ஆனால் உற்பத்தி வந்து அந்தளவுக்கு நமக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து சூரியகாந்தி எண்ணெய் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுவே நம்ம வந்து இயற்கைக்கு நம்ம தற்சாப்பாடு என்னென்னா நம்ம வந்து நம்ம எண்ணெய் வித்து பயிர்கள் மணிலா எள் இதை வந்து முக்கியமாக பயன்படுத்த சொல்கிறோம்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில வந்து முதலிடம் இருக்கு உலகத்திலே. ஆனா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எண்ணெய் உற்பத்தியை நம்ம செஞ்சு குடுக்கல. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு நம்மளால உற்பத்தி செஞ்சு குடுக்க முடியுது? நம்ம எந்த அளவுக்கு வெளியிலிருந்து இறக்குமதி பண்றோம் சார்? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, பாம் ஆயில் மற்ற எல்லாம் டோட்டலாக நிறைய இடத்துல வந்து 90% வரைக்கும் இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எண்ணெய் வித்து பயிர்களில் நம்ம மணிலாம் தற்சார்புன்னு அடையலை. ஸோ அதுக்கு வந்து நம்ம உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். உற்பத்தி திறனை அதிகரித்தா தான் நமக்கு வந்து வெளியே இறக்குமதி பண்ணுறது வந்து ஓரளவு குறைக்கலாம். நம்ம பாதி 50% வந்து குறைச்சாலே நமக்கு வந்து அந்நிய செலவினை குறைச்சாலே நமக்கு வந்து அதிகமாக லாபம் தரக்கூடிய பயிர், விவசாயிகளுக்கு லாபம் தரக்கூடிய பயிராகவும் இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் இருக்கும். எண்ணெய் வித்து பயிர்கள் இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் 50% வந்து நம்ம இறக்குமதியை குறைக்கணும்னா நம்ம இங்கே வந்து உற்பத்தியை அதிகரிக்கணும்னு. உற்பத்தியை அதிகரிக்கணும்னா நம்ம என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கையெடுக்கலாம்? இப்போ நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பருவங்களை சொல்லிட்டீங்க. அடுத்தது எந்த மாதிரியான ரகங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளி நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளி அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. மிக முக்கியமாக திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலம் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நிறைய ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா செட்டிநாடு நம்ம வந்து தென்பகுதி மாவட்ட தமிழ்நாடு தென்கொடி அளவில் செட்டிநாடு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்தும் காலேஜிலேருந்தும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரகங்களை நம்ம வந்து பயன்படுத்த சொல்லணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா விருதாச்சலம் 8லேருந்து விருதாச்சலம் 12 வரைக்கும் ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். ஸோ விருதாச்சலம் 8ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிக முக்கியமாக உங்களுக்கு 125 நாள் பயிர், அதிக மகசூல் தரக்கூடியது. இதை வந்து நம்ம எந்த பருவத்தில் வைகாசி பட்டத்திலே போட சொல்கிறோம். அதிகம் நம்ம அதுமாரி மதிப்பு கூட்டு செய்வதற்கு உகந்த ரகமாக அந்த விஆர்ஐ 8 நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதுமாரி விஆர்ஐ 9 பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது, இங்கே 110லேருந்து 115 நாட்கள். அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா விஆர்ஐ 10. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90லேருந்து 95 நாட்கள். ஸோ இது வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து கழுத்தல்கள் நோய்க்கு எதிர்சக்தி உள்ள ரகம். அதுமாரி வந்து ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையும். ஸோ மற்ற மணிலாலும் ஒரு இடத்துல குஜராத்லாம் வெவ்வேறு இடத்துல முதிர்ச்சி அடையும். இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் முதிர்ச்சி அடையும். அதிக ஒரு செடியில் காய் எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும், 30லேருந்து 35 காய் இருக்கும். அது மட்டும் என்ன நமக்கு வந்து பருப்போட எடை வந்து அதிகமாக இருக்கும். மற்ற பயிர் மணிலா ரகத்தை விட இந்த ரகத்தில் வந்து பருப்போட எடை வந்து 50லேருந்து 55 கிராம் கூடுதலாக இருக்கும். மற்றெல்லாம் 40லேருந்து 45 இருக்கும். இது ஒரு 100 பருப்போட எடை பார்த்திங்கன்னா 50லேருந்து 55 கிராம் வரைக்கும் கொடுக்கக்கூடியது. அதனால் நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இல்லை. அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா விஆர்ஐ 11, விஆர்ஐ 12. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் தரக்கூடியது. இதுவும் 110லேருந்து 115 நாட்கள் வயது விடுது. இதெல்லாம் நம்ம மண்டல ஆராய்ச்சியில் விருதாச்சலேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள். அதேமாதிரி வந்து கோயம்புத்தூர் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து கோ7 சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் நிறைய பிரபலம் அடைஞ்சது. கோ7 சொல்லக்கூடியது அதிக மகசூல் தரக்கூடியது. இதுவும் பார்த்திங்கன்னா 110லேருந்து 115 நாட்கள். அடுத்த ரகம் பார்த்திங்கன்னா கோ8 2 வருடம் முன்னாடியே வெளியிடப்பட்ட ரகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிக எண்ணெய்ச்சத்து உள்ளது. எண்ணெய்ச்சத்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 51% எண்ணெய்ச்சத்து உள்ளது. ஒரு செடியில் காய் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் இந்த கோ8ன்னு சொல்லக்கூடியது. ஸோ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு 1ன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி பகுதிக்கு நம்ம தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கு ஏற்ற ரகம் வெளியிடப்பட்டது. அதிக மகசூல் தரக்கூடியது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தென்பகுதிக்கு மிக நிறைய விவசாயிகள் பயன்படுத்திய ரகமாக இது மாறிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மண்டல திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிட்டிருக்காங்க. திண்டிவனம் 13, திண்டிவனம் 14ன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது. ஸோ திண்டிவனம் 13ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை, மற்ற நாமக்கல், திருச்செங்கோடு இந்த மாவட்டத்துக்கு உகந்த ரகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிகப்பு காயாக இருக்கும், அதிக மகசூல் தரக்கூடிய. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 90லேருந்து 95 நாட்கள் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து பயன்படுத்தி. இதுவும் பார்த்திங்கன்னா எண்ணெய்ச்சத்து அதிகம் உள்ள ரகம். அடுத்து திண்டிவனம் 14 சொல்லக்கூடியது பருப்போட எடை வந்து மீடியம் சைஸாக இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்கும். இதுவும் 110லேருந்து 110 நாள் 15 நாளுக்கு வயது உடையது. பருப்பு வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் வந்து மகசூல் கொடுக்க அதிகம் தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள். இது முக்கியமாக பயன்படுத்தும். இவ்வளவு ரகங்களை நம்ம வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை ரகங்களில் அவங்கவுங்களுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்க மண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்கவுங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தை அவங்க அணுகும்போது அதற்கான நீங்கள் எல்லா விதமான அறிவுரைகளும் அவங்களுக்கு வழங்குவீங்க இல்லைங்களா சார்? தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளம். வணக்கம். இங்கே மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வாயம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுகிறோம் சார். இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கங்க. நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் அப்புறம் சாப்பாட்டுக்கும் அப்புறம் தீப ஏற்றுறதுக்கும் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து திக்னஸ் ஒரு சில எண்ணெய்ங்க பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கு, வாசனை இருக்க மாட்டேங்குது.
அது மாதிரி பத்து இல்லாம ஒரு நல்லெண்ணெய் நம்ம வந்து பயன்படுத்தணும்னா அது என்ன ரகத்துல உள்ள நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்தணும்? ஒரு தரமான ஒரு என்ன தயாரிக்கணும் நல்லெண்ணெய்? இல்லை, அது தண்ணியாக இருக்குது. இதற்கு வந்து ரகம் கிடையாது. அது கலப்படம் செய்வதனால உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்குது, எண்ணெய் தண்ணியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுதான்ட்டு நம்ம செக் எண்ணெய் ஆடக்குள்ளே நமக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நல்ல எண்ணெயை நம்ம கரெக்டாக எந்த விதமான கலப்படம் இல்லாமல் நம்ம வந்து அறுவடை செய்து நம்ம அறுப்பு இது பண்ணிங்கன்னா, இந்த செக்கில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ரகமாக நம்ம நல்ல தண்ணி எண்ணெயாக கிடைக்கும். இது வந்து தண்ணியாக இருக்குது வந்து காரணம் வந்து கலப்படம் செய்வதனால நமக்கு வந்து இதாக இருக்குது. ரகத்தில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ரகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுவும் ஒரே விதமான எண்ணெய் சத்து கொடுக்கக்கூடியதான். எள்ளில் பார்த்திங்கன்னா 50% 50% நம்ம வந்து எண்ணெய் சத்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து எந்த விதமான கலப்படம் இல்லாமல் நம்ம வந்து அறவை செய்யக்குள்ளே தான் இந்த பிரச்சனையே வருது. கலப்பு செய்து விற்கக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் தண்ணியாக இருக்குது. சிலங்களை தண்ணி கலப்பாங்க, சிலது வேறு ஏதோ வேதிப்பொருள் ஏதாவது கலந்து வாசனைக்காக எது வேணால் கலக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கலப்படம் இல்லாமல் செஞ்சால் எண்ணெய் தூய்மையாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளுக்கும் பழுப்பு எள்ளுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எண்ணெய் சத்து வந்து கம்மியாக இருக்கும். சரி, வெள்ளை எள்ளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, கொஞ்சம் ஒரு 2% கம்மியாக இருக்கும். பழுப்பு எள் மற்றும் கருப்பு எள்ளில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சத்து அதிகமாக தான் இருக்குது. வெள்ளை எள்ளோட 2% அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கேட்குறாரு சார். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செக்கில் ஆடுறதுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்மளே கொண்டு போய் கொடுத்து நம்ம அதை வந்து செக்கிலேருந்து ஆடி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாம் விற்கக்கூடிய எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த வெரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சில எண்ணெய்கள் வந்து திக்காகவும் சில எண்ணெய்கள் வந்து தண்ணியாகவும் இருக்குது. ஸோ அதில் என்ன எண்ணெய்கள் வந்து நல்ல எண்ணெய், நல்லெண்ணெயில் எது நல்லெண்ணன்றது நமக்கு அந்த ரகம் வந்து ரகத்துக்கு மேலே கிடையாது, எல்லாம் அந்த கலப்படம் அதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். ஓகேங்க சார். ஓகே, இப்போ நாம் பார்த்துட்டு இருந்தோம் சார், ரகங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ரகங்களை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு பல்கலைக்கழகம் நம்மளுடைய மாநிலத்துக்காக வெளியிட்டிருக்கும்போது எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ வந்து இடம் வந்து குறுக்கி போச்சு. நிறைய விவசாய நிலம் முதல்ல இருந்தது. ஒவ்வொரு 10 வருடத்துக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய சதுர கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் வந்து மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இத்தனை மக்களுக்கும் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணெய் வித்து பயிர்களை நம்ம அதிகரிக்கணும், உற்பத்தி அதிகரிக்கணும்னா இத்தனை ரகங்களை பயன்படுத்தினா தான் அதிகரிக்க முடியும். எந்த மாதிரியான ரகங்கள் அதிகமாக விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா VRI 10ன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலேருந்து G7 சொல்லக்கூடிய குஜராத் மாநிலத்திலேருந்து வெளியிடப்பட்ட ரகங்களும் விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. G7, G9, G20, G30 அந்தமாரி ரகங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுத்தலல் நோய், இந்தமாரி நோய் வேரில் தங்கிறது, காயெல்லாம் வேரிலே தங்கிறது, அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம விவசாயிகளோட ப்ராப்ளம் அடைஞ்சது பார்த்திங்கன்னா VRI 10ன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து அதிகமாக விவசாயிகள் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா வயசும் கம்மி. விவசாயிகள் கேட்குறது வந்து எங்களுக்கு வந்து வயசு கம்மியாக வேணும், அதே நேரத்தில் மகசூலும் கிடைக்கணும், அந்தமாரி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ரகம் கிடைக்கணும்னா இந்த VRI 10 தான் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா VRI 2ன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து விவசாயிகள் அதிகமாக ப்ராப்ளம் அடைஞ்சது. இன்றைக்கும் விவசாயிகள் VRI 2ன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் என்னன்னாங்கன்னா நம்ம மானியம் கொடுக்குறதில்ல விவசாயிகளுக்கு. அந்த ஒரு ரகம் வந்துன்னா 10 வருடத்துக்குள்ளே ரகமாக இருந்தால் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் 5 வருடத்துக்குள்ளே ரகம் வெளியிட்ட ரகம் மட்டும்தான் மானியமாக, விதை மானியம் அதுமாரிலாம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு வரணும்னா நமக்கு வந்து புதிய ரகமாக ஒவ்வொரு வருடமும் புதிய ரகம் வெளியிட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து VRI 10ன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து இப்போ விவசாயிகள்ட்ட அதிகமாக ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு. ஓகே சார். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் கடலூர் மாவட்டத்தில் வேல்முருகன் சார் கிட்ட பேசலாம் சார். நீங்கள் ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். இப்போ கொடிக்கடலுக்கு இந்த கொத்துக்கடலைன்னு சொல்கிறாங்களே, அந்த ரகம்லாம் இப்போ இருக்காங்க சார்? கொத்து ரகம் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கொடி ரகம்னா உங்களுக்கு வயசு வந்து அதிகம், 137 134. முன்னாடி இருந்த ரகம் பார்த்தீங்கன்னா TME 2, TME 5 சொல்லி அது மாதிரி ரகங்கள்லாம் கொடி ரகங்கள். அதோட வயசு பார்த்தீங்கன்னா மானாவாரியாக பயிர் 145 150 நாள் வரைக்கும் வரக்கூடிய தன்மை இருக்கும். இப்போ வர ரகம் எல்லாமே கொத்து ரகம் தான். ஒரே காயில் காய்க்கக்கூடியது, ஒரே கொத்தாக காய்க்கக்கூடியது. ஸோ அதுதான் நம்ம வெளியிட்டிருக்கோம். இப்போ VRI 10ன்னு சொல்லக்கூடிய ரகமெல்லாம் கொத்து ரகம் தான். எல்லாமே இப்போ வரக்கூடிய ரகங்கள் எல்லாமே கொத்து ரகம் தான். யாரும் கொடி ரகமே வெளியிடுறதில்லை. முன்ன வந்து VRI 5ன்னு சொல்லக்கூடிய ரகம் இருந்துச்சு, அதுவும் வந்து கொடி ரகமே இருந்துச்சு. செமி டாஃப்னு சொல்லக்கூடிய அடர் கொத்து ரகம்னு சொல்லக்கூடிய அந்தமாரி ரகம்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற எல்லாமே கொடி ரகம் தான், கொத்து ரகம் தான். சாரி.
ஸோ ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய இது கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ விவசாயிகள் எதிர்பார்க்கறது எப்படின்னா வயசு கம்மியாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி இதுவாக இருக்கணும், அது வந்து தாங்கி வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், அதே அளவில் வந்து மகசூலும் அதிகமாக கிடைக்கணும். இதுக்கான இதுதான் விஆர்ஐ 10 சொல்லக்கூடிய விருதாச்சலம் 10 சொல்லக்கூடிய ரகம். ஓகே சார், அது வந்து நல்ல பிரபலமாக இருக்குது. இப்போ 2 3 வருடத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட ரகம். பட் இன்னைக்கு வந்து அதிகமாக டிமாண்டும் அதுதான் இருக்குது. ஓகே சார், இதே மாதிரி எள்ளில் எந்த மாதிரியான ரகங்கள் விவசாய பெருமக்களை எதிர்பார்க்குறாங்க சார்? இப்போ திண்டிவனம் ஆராய்ச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் 7 வரைக்கும் ரகம் வெளியிட்டிருக்காங்க. திண்டிவனம் 1லேருந்து திண்டிவனம் 7 வரைக்கும் எள்ளு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திண்டிவனம் 7 தான். அது இன்றைக்கும் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இடத்துல அதிகமாக ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு. இது வந்து எல்லா சீசனுக்கும் போடக்கூடிய ரகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் 7ன்னு சொல்லக்கூடியது ஆல் சீசன் கிராப். இப்போ எங்கே வேணாலும் போடலாம். சித்திரை பட்டம் போடலாம், வைகாசி, ஆனி, ஆடி பட்டம் போடலாம், அதுமாரி கார்த்திகை, மார்கழி, மாசி, தை, மாசி பட்டமும் இந்தமாரி பட்டத்துக்கெல்லாம் உகந்த ரகம் வந்து இந்த திண்டிவனம் 7 சொல்லக்கூடிய ரகம் வந்து பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் விருதாச்சலத்துலேருந்து மண்டல ஆராய்ச்சியிலேருந்து விஆர்ஐ 1லேருந்து விஆர்ஐ 7 வரைக்கும் ரகம் வெளியிட்டிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விஆர்ஐ 3, விஆர்ஐ 5 வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெள்ளை எள்ளு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரி எண்ணெய் கம்பெனிஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பேக்கரி ஐட்டம்ஸுக்கு மற்றபடி வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு அந்த உகந்ததாக இருக்குது விஆர்ஐ 3, விஆர்ஐ 5ன்னு சொல்லக்கூடிய ரகம். ஸோ விஆர்ஐ 3, 4ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஆர்ஐ 3 வெள்ளை எள்ளு, விஆர்ஐ 4 வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு எள்ளு, அதுமாரி விஆர்ஐ 6, விஆர்ஐ 7ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே பழுப்பு எள்ளு தான். இதெல்லாம் கார்த்திகை பட்டம் மற்றும் மாசி பட்டத்துக்கு உகந்த ரகமாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதேமாதிரி திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து திண்டிவனம் 4ன்னு சொல்லக்கூடிய திண்டிவனம் 5ன்னு சொல்லக்கூடிய இது வந்து மாசி பட்டத்திலும் பயிர் செய்யலாம். இதெல்லாம் கருப்பு எள்ளுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதெல்லாம் சிவலை எள்ளு ரகங்களுக்கு இதுவும் அதிக மகசூல் தரக்கூடியது. மானாவரிக்கு நம்ம பார்த்திங்கன்னா சராசரியாக 4 மூட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. மானாவரி பருவத்தில் எள்ளு வந்து அதிக மகசூல் தரக்கூடிய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிக லாபம் தரக்கூடிய பயிர். குறுகிய நாளில் 75 நாளில் உங்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பயிர் பார்த்திங்கன்னா எள்ளு தான். மானாவரியிலும் உர செலவும் இல்லை, நமக்கு வந்து மற்ற எந்த செலவும் அதிகம் இல்லாத பயிர் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு தான் நமக்கு. ஸோ மாற்று பயிராக கூட நாம் அதுக்கு போகலாம் இல்லைங்களா? அதிகமாக இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் காலநிலை மாற்றத்தினால தண்ணி மழை வந்து கம்மியாக தான் கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்லும்போது மாற்று பயிர் நாம் தேடுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நாம் போகலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ எள்ளில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், இதே மாதிரி ஆமணுக்கு சூரியகாந்தி நம்ம பெருசாக இந்த பக்கத்தில் அவ்வளவா இல்லை நமக்கு. ஸோ ஆமணுக்கு எப்படி ரகங்களுக்கு இப்போ நம்ம ஏத்தாப்பூர் ஆராய்ச்சியிலேருந்து ஆமணுக்கு ஆராய்ச்சியிலையும் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏத்தாப்பூர் 1, ஏத்தாப்பூர் 2, ஏத்தாப்பூர் 3 வரைக்கும் ரகம் வெளியிட்டிருக்காங்க. இதுவும் மானாவரிக்கு உகந்த ரகம். எல்லா பயிரும் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மானாவரி பருவம்னா இப்போ ஜூன் ஜூலையில் இதில் வந்து நம்ம விதைச்சின்னா அதிக மகசூல் எடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா மழைப்பொழிவு நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த பயிர் செஞ்சு நமக்கு அதிகம் லாபம் தரக்கூடிய பயிராகவும் இருக்கும் ஆமணுக்கு பயிர் செய்தனாலும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் சார். நேர்களே, ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். நிகழ்ச்சி தொடர்கிறது நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய எண்ணெய் வித்து ரகங்கள் மற்றும் அதற்கான தொழில்நுட்பங்கள் அது குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இது குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே நடராஜன் அவர்கள். நேர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம். ஆலோசனைகளை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487, மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 எனும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க தொடர்ந்து பேசுவோம் சார். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம் சார். வணக்கம் சார் இருக்காரு, உங்க கொஸ்டின் என்னன்னு கேட்கலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப எல்லாம் இந்த எண்ணெய் வித்தெல்லாம் சொல்றீங்க சார். இப்ப பரவலாவே இது லாபமே வர மாட்டேங்குது சார். நானும் எண்ணெய் வித்து போறேன் சார், ஒண்ணுமே ரெடி சார். இது மண்ணுனால மிஸ்டேக்கா இல்ல விதனால மிஸ்டேக்குங்களா? எதுமா உங்க கேள்வியை கொஞ்சம் திருப்பி கேளுங்க. இப்போ நான் எண்ணெய் வித்து போட்டேங்க. எண்ணெய் வித்து போட்டீங்க? எள்ளு போட்டேங்க. எள்ளு, ஓகே. சொல்லுங்க. எள்ளு போட்டீங்க, அது மண்ணுனால மிஸ்டேக் இல்ல விதைனால மிஸ்டேக் தான்? முளைக்கவே இல்லைங்க, பகுதி என்ன ஒண்ணுமே இல்லைங்க. முளைக்கவே இல்லைங்களா செடிங்க? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. எங்க வாங்குனீங்க விதை? விதை இங்க பொள்ளாச்சியில வாங்குங்க.
இல்லை விதையோட எதுவுமே முளைக்கலைன்னா எப்படி விதைச்சிங்க? அது ஒரு விதைக்க முறையும் இருக்குது. நீங்கள் முளைக்க வச்சு பார்த்தீங்களா விதையை? அது பாத்துங்க ஓரளவுக்கு முளைச்சதுங்க, ஆனா பகுதியான முளைக்கலீங்க. அது இல்லை எப்படி விதைச்சிங்க? இப்போ மனவரியே விதைச்சிங்களா? எப்படி விதைச்சிங்க விதை? இல்லையா அது உழவு ஓட்டிங்க பண்ணு. இல்லை அதுதான் கேட்குறோம். எப்படி விதைக்கிற முறையும் இருக்குது. நீங்கள் ஓட்டி வச்சுன்னா முளைக்கலைன்னா விதையோட முளைப்பு திறன் கம்மியாக இருந்திருக்கும். அதனுடைய எப்போதுமே விதை வாங்கக்குள்ள அதனுடைய முளைப்பு திறன் எவ்வளோ இருக்குன்னு சதவீதம் இருக்குன்னு பார்த்து வாங்கணும். எவ்வளோ நல்ல காலநிலையில் நம்ம வந்து வேலிடிட்டின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த முளைப்பு திறன் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அட்டையை வந்து வாங்கி பார்க்கணும். சான்று அட்டையை வந்து வாங்கி பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வாங்கின விதை வந்து டெஸ்ட் பண்ண டேட்லேருந்து இருக்கும். அது வரைக்கும் 9 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் அந்த அதோட அந்த விதையை நீங்க பயன்படுத்தணும். இல்லைன்னா அது வந்து விதைப்பு திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். எண்ணெய் ரகமெல்லாம் எங்க வாங்கலாம் சார்? எந்த ஆஸ்பத்திரியும் வாங்கலாம் இந்தியாவுக்குள்ள? இல்ல உங்க கேள்வி எங்களுக்கு சரியாவே கிடைக்கலைங்க, அதனாலதான் பதில் சொல்றோம். மேடம் இப்ப சார்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க. எண்ணெய் வித்துக்களை எந்த ஆராய்ச்சி மையத்துல நம்ம வாங்கலாம்? எந்த ஆராய்ச்சி நிலையத்துல எண்ணெய் விதைகளை வாங்கலாம்னு கேக்குறீங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் விருத்தாச்சலம் வந்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் வாங்கலாம். விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவு நிலையம் இருக்குது, மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கே வாங்கலாம் விதையை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கேயும் எள்ளு வாங்கலாம், அங்கேயும் கிடைக்கும். நீங்கள் எந்த ஊர்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? பொள்ளாச்சியில இருந்து பேசுறாரு. பொள்ளாச்சி இங்கே கோயம்புத்தூர்ல கிடைக்கும். ஆமா, கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது, அங்கேயும் கிடைக்கும். சரி, நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் இப்போ அக்ரிடெக் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் எந்த இடத்துல விதை இருக்குதுன்னு சொன்னாலும் கேட்கும். அங்கேருந்து நாங்கள் பார்சல்லாம் அனுப்பி விட்ருவோம். நீங்கள் அக்ரிடெக் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, இணையதளம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் விதை எந்தெந்த விதை இருக்குதுன்னு சரி தெரியும். ஸோ அந்த விதையை வந்து எந்த இடத்துல இருக்குது, அவங்க ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விதையை வந்து பார்சலில் அனுப்பி விட்ருவோம், உங்கள் ஊருக்கே அனுப்பிச்சி விட்ருவோம். எனக்கு இப்போ விதை பகுதி விதை முளைக்கலீங்க, இதுக்கு என்ன நாங்கள் போனால் கேட்குங்களா? இல்லை, இப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அங்கே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அனுப்பி விட்றோம். விதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விதையை அனுப்புகிறோம். எள்ளு விதை இப்போ ரெடியாக இருக்குது, எங்கள்கிட்டையும் இருக்குது. வேணும்னா நாங்கள் அனுப்பி விட்றோம். என்னோடய மொபைல் நம்பர் தரேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கிங்க. 999 431 5004. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாளைக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் விதையை வந்து கேட்டுட்டு விதையை அனுப்பி விட்றோம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண பிறகு. ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேடம். நன்றிங்க ஐயா, நன்றி. நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார், ரகங்கள்லாம் வந்து இவ்வளோ ரகங்கள் இருக்குது, விவசாய பெருமக்கள் எந்த ரகங்களை எதிர்பார்க்குறாங்கன்றதை விளக்கமாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம தொழில்நுட்பத்துங்களை வரும்போது முதல் தொழில்நுட்பம்ன்றது விதை நேர்த்தி தான். ஸோ விதை நேர்த்தியை பற்றி நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஸோ மணிலா பயிருக்கு வந்து கண்டிப்பாக நிலக்கடலுக்கு வந்து கண்டிப்பாக விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா விவசாயிகள் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா விதை போட்டு ஒரு 5-6 நாள் 7 நாள் பார்த்தீங்கன்னா கருகி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணம் வந்து வேர்கள் நோய் வரக்கூடிய தன்மை. எங்கெங்கெல்லாம் செடி அப்படியே இறந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணம் வந்து வேர்கள் நோய். அதை அவாய்ட் தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தடுப்பு முறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி வந்து நம்ம வந்து ட்ரைகோடர்மா விரிடின்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்நுண்ணீர் குளியலை பயன்படுத்த சொல்கிறோம். ஸோ அது ஒரு கிலோவுக்கு 4 கிராம் என்ற விதை நேர்த்தி செய்து ஒரு நாள் பருப்பில் நல்லா கலந்து வச்சு ஒரு நாள் வச்சுருக்க சொல்கிறோம். ஸோ ஒரு நாள் வச்சுருந்து அடுத்த நாள் வந்து உயிர் உரங்கள் ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியான்னு சொல்லக்கூடியது அந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி அரிசி கஞ்சி ஒரு 3 ரெம்பல் அதில் கலந்து விதை மேலே தெளித்து ஒரு அரை மணி நேரம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம விதைப்பு செய்தால் இந்த மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். அதேமாரி விதைக்கிறதுக்கு முன்னாடி வயலில் வந்து 1 கிலோ ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் எது கிடைச்சாலும் அதை வந்து வயலில் ஒரு 5 கிலோ தொழு உரத்தில் கலந்து வயல் ஃபுல்லாக தெளித்து வரதுனாலையும் மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அதனால் பயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சி அடையும். இதை வந்து கண்டிப்பாக மணிலா பயிருக்கு கண்டிப்பாக பயன்படுத்த சொல்லும். இதை பயன்படுத்தினா ஓரளவுக்கு இந்த வேர்கள் நோயை கட்டுப்படுத்திடலாம் நம்ம. ஓகே, இப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை தயார் செய்யும்போது ஏதாவது வந்து அதுக்கு தொழு உரங்கள் உயிர் உரங்கள் ஏதாவது கொடுக்கணும்? கண்டிப்பாக நம்ம தொழு உரம் கண்டிப்பாக சொல்லுவோம். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டன் தொழு உரத்தை வந்து கண்டிப்பாக பயன்படுத்த சொல்கிறோம். நம்ம எப்போதுமே வந்து இயற்கை செயற்கை உரங்களை பயன்படுத்த சொல்கிறோம். அதில் வந்து முதல் இதாக சொல்கிறது வந்து தொழு உரம் வந்து கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு வந்து 5 டன் அளவுக்கு நம்ம தொழு உரம் இட சொல்கிறோம். இப்போ தொழு உரம் கிடைக்கலனாலும் பசுந்தாள் உரங்களை வந்து பயன்படுத்தலாம், அல்லது வந்து வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கல மண்ணில் நல்லா மக்குத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கக சத்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
அது கூட வேப்ப முன்னாக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 100 கிலோ அளவில் போட சொல்கிறோம். எதுக்காக வேப்ப முன்னாக்கு போட சொல்கிறோன்னா, இந்த காய் புழுக்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். நம்ம விதைக்கு நம்ம காய் வந்த பிறகு உங்களுக்கு காய் புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த ஃபங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சான் அதிகமாக வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னா அடியில் ஒரு வேப்ப முன்னாக்கு ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ அளவு போட்டிங்கன்னா அதிகம் நமக்கு வந்து எந்த வித பாதிப்பு இல்லாமல் செடிக்கும் மற்ற எதுக்கும் பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இது கூட நம்ம உரங்களை வந்து பயன்படுத்த சொல்லுவோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு யூரியா வந்து 22 கிலோ, சூப்பர் வந்து ஒரு 6 மூட்டை, பொட்டாஷ் வந்து 1 மூட்டை போட சொல்லுவோம். அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கு விதைப்பு செய்தால் நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து மகசூலை வந்து அதிகரிக்க முடியும். சார், நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க இதன் கூடலாம் வந்து யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இந்தந்த கிலோவில் நீங்கள் வந்து போட்டால் போதுமானது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா தேவை அதிகமாக இருக்கும், ஒன்றுத்தில் யூரியாவினுடைய தேவை கம்மியாக. ஸோ எப்படி நம்ம ஒரேடியாக வந்து ஒரு காமனான ஒரு ரெக்கமெண்டேஷன் எப்படி கொடுக்குறது? காமன் ரெக்கமெண்டேஷன் நம்ம வந்து சொல்கிறது வந்து மண் பரிசோதனை செய்ய சொல்கிறோம். மண் பரிசோதனை அதுக்கு தகுந்த மாதிரி யூரியா, சூப்பர், பொட்டாஷ். ஏன்னா சூப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி கொடுக்குறதுக்கு நம்ம இது இருக்கும். பொட்டாஷ் வந்து நமக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடவதற்கும், சாம்பல் சத்து வந்து நமக்கு அதிக மகசூல் கொடுக்குவதற்கும் பயன்படுது. யூரியாவோட அளவு வந்து வேறு நைட்ரஜன் கிரகிச்சு கொடுக்கக்கூடிய வேர் முடிச்சு உண்டாகும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து மண் பரிசோதனை செய்து நம்ம வந்து விதைப்பதற்கு முன்னாடி மண் பரிசோதனை செய்து அதுக்கு தகுந்த உரத்தை வந்து பயன்படுத்த சொல்கிறோம் எல்லாமே. இது காமன் நம்ம சொல்கிறது. அது கூட நம்ம எவ்வளோ கொஞ்சம் கூட குறைய அவ்வளோதான் ஆகும். ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த அளவுக்கு குறைச்சி நம்ம வந்து பயிர் செஞ்சால் நமக்கு வந்து உர மேலாண்மை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தினா நமக்கு வந்து மகசூலை வந்து அதிகரிக்க முடியும். இல்லைன்னா நிறைய பேர் நிறைய உரம் போட்டு நம்ம வந்து பொட்டாசி நிறைய பயன்படுத்த மாட்டுறாங்க. நம்ம வந்து உரம் வந்து அதிகமாக நம்ம சொல்கிறோம், அந்த உரத்தை சமச்சீரான அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம எந்த பயிராக இருந்தாலும் சரி தான் ஒரு 16 வகை சத்துக்களை நம்ம வந்து கொடுக்க சொல்கிறோம். மேக்ரோநியூட்ரியன் சொல்லக்கூடிய மேக்ரோநியூட்ரியன் நம்ம யூரியா, சூப்பர், பொட்டாஷ் நம்ம வந்து சொல்கிறோம். அதுமாதிரி மைக்ரோநியூட்ரியன் வந்து 16 வகை நுண்ணுண்டு சத்து இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிலாவுக்கு கால்சியம் சத்து அதிகமாக தேவைப்படுது, அதுமாதிரி போரான் சத்து அதிகமாக தேவைப்படுது, அதுமாதிரி இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ போரான் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உள்ளே வந்து காய்க்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதுமாதிரி கால்சியம் சத்து இல்லைன்னா காய் வந்து திரட்சியாக இருக்காது. காய் நல்லா பருப்பு வந்து பெருசாக இருக்காது, நம்ம நார்மலாக சின்ன பருப்பாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நுண்ணூட்ட சத்துக்களை கண்டிப்பாக போட சொல்கிறோம். அதுதான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளி மூலமாக மற்ற வந்து வேளாண்மை துறை மூலமாக மைக்ரோநியூட்ரியன் மிக்சர்னு ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. அதை நம்ம விதைப்புக்கு முன்னாடி அடி உரமாக போட சொல்லுவோம். சப்போஸ் நம்ம போரான் சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வந்து நம்ம ஜிப்சம் போடக்குள்ள அடி உரமாக போட சொல்கிறோம். ஜிப்சம் போடக்குள்ள போரான் சத்து அதிகமாக போடலாம். அதேமாதிரி ஜிப்சம் போகிறதுனால 2 விதமான சத்து இருக்குது, கால்சியம் அண்ட் சல்ஃபர் சத்துன்னு சொல்லக்கூடியது. கால்சியம் சத்து காய் நல்லா திரட்சியாக கொடுக்கறதுக்கும், சல்ஃபர் சத்து வந்து எண்ணெய் சத்து கொடுக்கக்கூடியது. காய் எண்ணெய் சத்து அதிகமாக நம்ம எண்ணெய்க்காக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் எண்ணெய் சத்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த சல்ஃபர் வந்து உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகரிக்க முடியும், காய் நல்லா திரட்சியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விவசாய பெருமக்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாங்களா? கேள்வியே அங்கே தான். காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கல, நாங்கள் இதிலேருந்து கொண்டு போகும்போது எண்ணெயே எங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் மகசூல் கம்மியாகிறதுக்கு எங்கே வந்து கோட்டை விடுறாங்க? நீங்கள் இந்த அளவுக்கு சரியான ஒரு சமச்சீரான ஒரு உர மேலாண்மையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது எங்கேயாவது அதை மிஸ் பண்ணிடுறாங்களா? இப்போ ஜிப்சம் கண்டிப்பாக போட சொல்கிறோம். ஏன்னா ஜிப்சம் வந்து வேர்க்கடலைக்கு ஜிப்சம் ரொம்ப அவசியம். ஏன்னா மானாவாரி பயிராக இருந்தால் 47-50 நாள் போட சொல்கிறோம், இரவை பயிராக இருந்தால் 40-45 நாள் போட சொல்கிறோம். அந்த ஜிப்சம் போட்டு மண் அணைக்கிறது மிக முக்கியமான. மணிலால் வந்து ஜிப்சம் போட்டு மண் அணைக்கணும். அது யாரும் நம்ம விவசாயம் நிறைய இடத்துல பண்ணுறதில்லை. இன்னொன்று கேட்டிங்கன்னா ஜிப்சம் கிடைக்கிறதில்லன்னு சொல்லுவாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் நிறைய வேளாண்மை துறைமுலாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஜிப்சம் போட்டு மண் அணைக்கிறதுனா எல்லாம் செடி மேலே நடுவில் வந்து மண் எடுத்து அணைச்சும் அந்த விழுதுகள்லாம் மண்ணில் போகணும். ஸோ எதுக்காக ஜிப்சம் போடுறோன்னா அந்த மண் வந்து பொலப்பொலப்பு கொடுக்கறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மேட்டுப்பாத்தி அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த மண் அணைக்கிறது அவ்வளோ ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஜிப்சம் போட்டு மண் அணைக்கிறது மிக முக்கியமானது. எவ்வளோ தான் நம்ம வந்து உரம் போட்டு மருந்து அடித்து எல்லாம் செலவு பண்ணாலும் இந்த மண் அணைக்கிறது மிக முக்கியமானது. சப்போஸ் மண் அணைக்க முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரம்மு போட்டு உருட்டலாம். இப்போ ஜிப்சம் போட்டு தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நாள் கழித்து கொஞ்சம் ஈரம் இருக்கக்குள்ளே ட்ரம்மில் பாதி அளவு தண்ணி அல்லது பாதி அளவு மணலை போட்டு நம்ம மேலே உருட்டினீங்கன்னா அந்த விழுதுகள்லாம் மண்ணில் போய் தங்கிடும். ஸோ இப்போ பண்ணக்குள்ளே ஈஸியாக அந்த விழுதுகள்லாம் எல்லாம் கம்பியாக மாறக்குள்ளே உங்களுக்கு வந்து பூவாக மாறி நமக்கு வந்து இதாக காயாக மாறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதுவே ஜிப்சம் போட்டு மண் அணைக்கிறது மிக முக்கியமானது. அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து 160 கிலோ சொல்கிறோம். ஜிப்சம் வந்து கண்டிப்பாக போட்டு நம்ம வந்து மண் அணைக்க தான் நமக்கு மகசூலை வந்து அதிகரிக்க முடியும். இன்னொன்று வந்து ஊட்டச்சத்து நம்ம வந்து கொடுக்கறது கம்மியாக இருக்குது. ஸோ இலை வழியாக ஊட்டச்சத்து கொடுக்க சொல்கிறோம். ஸோ இலை வழியாக ஊட்டச்சத்துக்குள்ள நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த
மணிலா ரிச்சுன்னு சொல்லக்கூடிய அது வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து வந்து பயன்படுத்த சொல்கிறோம். சரி, ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ வந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம். ஒன்று வந்து பூக்கும் பருவத்தில், இன்னொன்று வந்து காய் பிடிக்கும் பருவத்தில். ஸோ பூக்கும் பருவம் பார்த்திங்கன்னா 25 30 நாள். ஸோ அதில் 2 கிலோ வந்து 200 தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து உடனே ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம். இது எதுக்காக பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக காய் நல்லா திரைச்சியாகவும் இருக்கும், மானாவரிக்கு உகந்தது, அதுமாரி வறட்சி தாங்கி வளரக்கூடியது. ஸோ வறட்சி தாங்கி வளரணும்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் மிக முக்கியமானது. அடுத்து 2வது ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா 55 60 நாள் நம்ம வந்து காய் பிடிக்கும் பருவம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பருவத்தில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம். அதாவது 2 கிலோவை 200 தண்ணியில் கரைச்சி வயல் ஃபுல்லாக தெளிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிஏபி கரைசல் பண்ணாங்க. டிஏபி முதல் நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி நீங்கள் அடுத்த நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்குள்ள அது ரொம்ப டிடிஎஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ரெடிமேடாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படியே வாங்கி நம்ம வந்து தெளிக்கலாம். இது அனுகூலம் பார்த்திங்கன்னா நல்லா வறட்சி தாங்கும், அதிக காய் நல்லா திரைச்சியாகவும் இருக்கும், நமக்கு காய் நல்லா திரைச்சியாகவும் இருக்கும். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. மண்டல அரசிலும் மற்றும் வேளாண்மை அறிவியல் கேவி விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா எந்நேரமும் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே 2 பருவத்திலையும் பயிர் செய்கிறாங்க. அதுக்காக நாங்கள் வாங்கி தமிழ்நாடு வேளாண்மை வாங்கி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி விவசாயிகளும் நிறைய வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த மணிலா ரிச்சு வாங்கி தெளிக்கிறதுனால நல்ல எஃபெக்ட் இருக்குது, நல்ல மகசூல் கிடைக்குதுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் அதிகமாக இருக்குது. ஓகே சார். இது நம்ம மணிலாக்கு பார்த்தோம் சார். எள்ளுக்குன்னு இது மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? எள்ளுக்கு தேவையில்லை, நமக்கு வந்து டிஏபி கரைசல் தெளிக்க சொல்லுவோம். இந்த பூக்கம் பருவத்தில் வந்து 2% டிஏபி கரைசல் தெளிச்சா, இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து அடி உரமாக 2 கிலோ மேங்கனீஸ் சல்ஃபேட் போட சொல்கிறோம். மேங்கனீஸ் சல்ஃபேட் போகிறதுனால நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி மேங்கனீஸ் சல்ஃபேட் போட்டு விதைச்சிங்கன்னா அதிக எண்ணெய் சத்து கொடுக்கக்கூடியது. ஸோ எண்ணெய் சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை அந்த மேங்கனீஸ் சல்ஃபேட்டுக்கு உண்டு. அதேமாதிரி காய் நல்லா திரைச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பூக்கும் பருவத்தில் 2% டிஏபி கரைசலை தெளிக்க சொல்லுவோம். ஸோ அப்போ டிஏபி கரைசல் தெளிக்கல காய் நல்லா திரைச்சியாக இருக்கும், நமக்கு விதையும் நல்லா திரைச்சியாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு நேர் நடுவில் கேட்டிருந்தார், நான் எள்ளு விதைச்சேன், எனக்கு முளைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக முளைப்பு திறனே வரலை அப்படின்னு. ஸோ அவரு பண்ண ஒரு சின்ன இது என்னன்னா, சரியான அடி உரம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா? உரம் மெயினில் முளைப்பு திறன் முளைப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ வந்து விதை நேர்த்தி பண்ணல, இல்ல விதையே வந்து தரமானதா இருக்கு, ஏற்கனவே வாங்கின விதை வந்து சரியான முளைப்பு திறன் இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது நீங்கள் வந்து மண்ணில் போடக்குள்ள மண் அதிகமாக இருந்துச்சுனாலும் முளைப்பு தன்மை அதிகமாக வராது. எள்ளை பொறுத்த வரைக்கும் சும்மா தான் இருக்கும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது விதை இடத்துல வாங்கின இடத்துலையும் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கிற விதைகளை வாங்கியிருக்கலாம். ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அதுக்கும் அடி உரம்ன்றது ரொம்ப அவசியமானது. போட்டோன்னா தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த எண்ணெய் சதவீதம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, இது நம்ம எள்ளில் பார்த்துட்டோம் சார். உரத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தான் சார். பூச்சி நோய் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையிலும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம், செயற்கை முறையிலும் கட்டுப்படுத்துகிறோம். முதல்ல வந்து இயற்கைக்கு தான் போகிறாங்க விவசாய பெருமக்கள், அதுக்கப்புறம் தான் செயற்கைக்கு வராங்க. ஸோ இயற்கை முறையில் இந்த பூச்சியை நம்ம எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? ஸோ பொதுவாக மணிலா வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான பூச்சிகள் தாக்கல் அதிகமாக இருக்கும். அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை கடித்து உண்ணும் பூச்சிகள், காயை கடித்து உண்ணும் பூச்சிகள். சாறு உறிஞ்சு பூச்சிகள்லாம் பச்சை தத்து பூச்சி, இலைப்பேன், அஸ்வினி இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து சாரை மட்டும் உறிஞ்சி நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது. அதனால் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேப்பம் கரைசல், வேப்பம் கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ இதை தவிர்க்க முடியாத காரணத்தில் தான் நம்ம இந்த ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்த சொல்கிறோம், ரசாயன கெமிக்கல் வந்து பயன்படுத்த சொல்கிறோம். ஸோ இன்னொன்று முக்கியமாக பார்த்திங்கன்னா மணிலா மற்றும் எள்ளுக்கு என்ன பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிரமோன் ட்ராப்னு சொல்லக்கூடிய இயற்கை சார்ந்த நம்ம வந்து இனக்கவர்ச்சி புரிய வைக்க சொல்கிறோம். ஸோ இனக்கவர்ச்சி புரிய வைக்கல தாய் அந்து பூச்சி வந்து கவர்ந்து எடுத்து அது வந்து அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுரும். ஸோ அதனால் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகாது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக இனக்கவர்ச்சி புரிய வந்து வைக்க சொல்கிறோம். அதுமாரி வந்து வரப்பு பயிராக நம்ம வந்து ஆமணுக்கு போட சொல்கிறோம். மணிலா மிக முக்கியமாக ஆமணுக்கு போடலாம். அதுமாரி மஞ்சில் வந்து துளுக்க சாமந்தி, ஸோ அதுமாரி பசுந்தாள் உரங்கள் அந்தமாரி பயன்பட சொல்லலாம். அல்லது வந்து கம்பு பயிர் செய்யலாம். இதுமாரி பயிர்கள்லாம் இந்த மஞ்சு மேலே நம்ம வந்து மணிலா சாகுபடியெல்லாம் மஞ்சு மேலே பண்ணிங்கன்னா அந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து எடுக்க தன்மை அதிகமாக இருக்கும். அதுமாதிரி பயிர் வகை பயிர்களும் நம்ம வந்து பயிர் செய்யலாம். இதெல்லாம் பயிர் செய்யக்குள்ள நமக்கு வந்து இயற்கை முறையில் பூச்சியோட தாக்கத்தை வந்து குறைக்க முடியும். இவையெல்லாம் நம்ம வந்து இயற்கை முறையில் இன்னொன்று பார்த்திங்கன்னா மணிலா சாகுபடி செய்கிற இடத்துல இயற்கை முறையில் பார்த்திங்கன்னா டீ ஷேப்பில் குச்சி முக்கியமாக அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா இலையை கடித்து உண்ணும் பூச்சிகள். இதில் தான் முக்கியம் புரோட்டீனியா புழுன்னு சொல்லக்கூடிய பச்சை புழு, விவசாயம் சொல்கிறதெல்லாம் பச்சை புழுன்னு சொல்லக்கூடிய அந்த புரோட்டீனியா புழு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இலையை ஃபுல்லாக சுரண்டி சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து பச்சையத்தை சுத்தமாக எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகசூல் இழப்பு ஏற்பட மிக முக்கியமான காரணம் இந்த பச்சை புழு, நம்ம வந்து சிவப்பு கம்பளி புழு, இது 2 தான் மிக முக்கியமானது. இது 2 தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுனா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இயற்கை முறையிலும் கட்டுப்படுத்திடலாம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிரமன் ட்ராப் சொல்லக்கூடிய சோலார் ட்ராப், நம்ம சூரிய சக்தி மூலமா இயங்கக்கூடிய சோலார் ட்ராப்பும் இருக்குது, இனக்கவர்ச்சி பொறியும் இருக்குது, அதுவும் வந்து பயன்படுத்த சொல்லும். இது மட்டும் இல்லாமல் வயல் ஃபுல்லாக நம்ம வந்து டீ ஷேப்பில் குச்சி நட சொல்லணும். தென்னை மட்டையோ அல்லது எந்த இது கிடைக்குதோ அதை வந்து டீ ஷேப்பில் நட்டிங்கன்னா அந்த பெரிய பெரிய பருந்துகள், ஆமைகள், பெரிய பறவைகள்லாம் என்ன பண்ணும், உட்கார்ந்து அந்த பூச்சிகளை கவர்ந்து இழுத்துரும், புழுவை கவர்ந்து இழுத்துரும், சாப்பிட்டுடும். அதுமாரி அதுபோல் இதெல்லாம் இயற்கை முறையில் நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து நம்ம நோக்கம் வந்து உற்பத்தி செலவை குறைக்கணும். ஸோ உற்பத்தி செலவு குறைச்சா பாதி அளவுக்கு நமக்கு வந்து மகசூலை அதிகரிக்க முடியும். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலை. இந்த ETLன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் த்ரெஷோல்ட் லெவல்னு சொல்லக்கூடிய தாண்டி போனால் தான் நம்ம வந்து ரசாயன மருந்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருந்து பூச்சிக்கும் தகுந்த மருந்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நிச்சயமா சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து நம்ம பிரதமர் உரையாற்றினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசாயன உரங்களை குறைக்க முடியுமோ குறைச்சி இயற்கைக்கு மாறுங்க அப்படின்னு, மாற்று உரங்களை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஸோ மாற்று உரங்கள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வரும் இல்லைங்களா? களைக்கொல்லியிலேருந்து நம்ம போடக்கூடிய இந்த உரங்கள் எல்லாத்துக்குமே வந்து தேவையானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னும்போது மக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த ரசாயனத்தை குறைச்சிட்டு இதுக்கு வரலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு ஒரு காலர் இருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம் தொலைப்பாளர். ஹலோ சார், மேடம் நான் பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். சார்ட்டு கேள்வி, மணிலா செடினா என்னங்க? மணிலாக்கு மணிலா செடினா என்ன செடிங்க சார் மேடம்? அது என்ன கேளுங்க. மணிலா செடினா எதுக்கு? வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை. ஓ சரி சரி சரி. வேர்க்கடலை. ஓகே. அதே மணிலா நீங்க புரியல, அதை கேட்ட புதுசா இருக்குது எனக்கு. மணிலா, நிலக்கடலை, மல்லாட்டை எல்லாம் சொல்றது ஒரே மாதிரி தான். இந்த கலாக்கான் கூட சில இடத்துல சொல்லுவாங்க. வழக்கு மொழி அந்தந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பெயர் வந்து மாற்றமாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு நிலக்கடலை தான் இருக்குது. ஓகேங்க சார். சார் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ மாற்று கொண்டு வாங்க, மாற்றுனா ரசாயனத்திலேருந்து இயற்கைக்கு கொஞ்சம் மாறுங்க, இதனுடைய பயன்பாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதுக்கு போங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தார். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது விவசாய பெருமக்கள் கடைபிடிக்கிறாங்க, அதை எந்த அளவுக்கு அரசு கொண்டு போய்கிட்டு இருக்குங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா மணிலா மற்றும் எள்ளுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணிலாவுக்கு மிக முக்கியமாக கரும்பாலை அழுக்கை வந்து பயன்படுத்த சொல்லும், மக்க வச்சு கொண்டு போக சொல்கிறோம். ஓகே. ஸோ நிறைய மாவட்டத்தில், இப்போ கடலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் குறிஞ்சப்பாடி வட்டாரத்திலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள் எல்லாரும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு நம்ம வந்து அதை மக்க வச்சு அடுத்த வருடம் பயிர் செய்வதில் வந்து கரும்பாலை அழுக்கை வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து பசுந்தாள் உரங்கள், நம்ம வந்து சனப்பை, தக்கப்பூண்டு, நவதானிய பயிர்கள்லாம் பயிர் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பயிர் செஞ்சாக்கினா மண்ணில் வந்து பாக்டீரியா எல்லாமே நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் யூரியோடைய தேவை வந்து பாதி அளவு நம்ம வந்து குறைச்சிடலாம். ஸோ இந்தமாரி இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நம்ம வந்து பயிர்ப்போம். அதுமாரி மாட்டு உரம், தொழு உரம்னு சொல்லக்கூடிய அதை வந்து அதிகமாக பயன்படுத்த சொல்லும். ஸோ இதெல்லாம் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து செலவு ரசாயன உரங்களை வந்து பாதி அளவு குறைச்சிடலாம். அதேமாரி இலைவழி நுண்ணூட்ட சத்து கொடுக்கலாம். நம்ம இலைவழியாகவும் நம்ம தெளிக்கலாம். பயிருக்கு உடனே எடுத்துக்கிட்டு வந்து இலைவழியாக நம்ம தெளிக்க சொல்கிறோம். அதுமாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பஞ்சகாவியாக அதெல்லாம் சொல்கிறோம், நிறைய விவசாயிகள் நிறைய நீர்மோர் கரைசல் சொல்கிறாங்க, தேமோர் கரைசல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு நோயை வந்து கட்டுக்குள் வச்சுருக்கும். கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகாது, பட் கட்டுக்குள் வச்சுருக்கோம். நம்ம கட்டுக்குள் வச்சுருந்தாலே ஓரளவுக்கு நம்ம சஸ்டைனபிலிட்டி சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தினா ஓரளவுக்கு வந்து ரசாயனங்களை தவிர்த்து இயற்கை சார்ந்த உரங்களை வந்து பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து பூச்சி நோயை கட்டுப்படுத்தலாம். அதுமாரி வேப்ப முன்னாக்கு நம்ம வந்து அடிக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்து காய் உண்ணும் பூச்சிகள் இருக்குது, காயை கடித்து உண்ணும் பூச்சிகள். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஓட்டை போட்டிருக்கும். பார்த்திங்கன்னா மணிலா பயிரில் பார்த்திங்கன்னா அறுவடை சமயத்தில் போட்டிருக்கும். ஸோ அதை கட்டுக்குள் கொண்டு வரணும்னா நம்ம அடியில் சொன்ன மாதிரி தான் வேப்ப முன்னாக்கு வந்து 100 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து அடியில் போட்டிங்கன்னா அது கசப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த புழுவோட தாக்கம் எதுவுமே இருக்காது, பூச்சியோட தாக்கம் இருக்காது. அதனால் நமக்கு வந்து இதெல்லாம் இயற்கை சார்ந்த உரங்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்துவோம் சார். தொடர்ந்து பேசும் சார். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையப்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். சார் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கங்க. பொதுவா வந்து வீட்டு தோட்டமா இருக்கட்டும், மாடி தோட்டமா இருக்கட்டும், பூச்செடியும் வைக்கிறாங்க, காய்கறி செடி வைக்கிறாங்க. அதை வந்து வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தினேன். அது மாதிரி வீட்டு உபயோகத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு வீட்டு தோட்டமா இருந்தாலும் சரி, மாடி வீட்டு தோட்டமா இருந்தாலும் சரி, எந்த எண்ணெய் வைத்து நம்ம வந்து பயன்படுத்தினா வந்து நல்லா வளரும், நமக்கு வந்து நல்ல எண்ணெய் கிடைக்கிறதுக்கு எது வந்து சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மாடி தோட்டத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் பயன்படுத்தணும். நீங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து இப்போ எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா மணிலா மட்டும்தான் நீங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் எள்ளும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டுமே வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் வீட்டு தோட்டமாக பயன்படுத்தலாம். ஒரு 1/4 ஏக்கர் 10 சென்ட் 5 சென்ட் நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வீட்டு தேவையை வந்து பூர்த்தி செய்யலாம். நிச்சயமா.
அதாவது சின்ன இடத்துல எல்லாம் வந்து அது பண்ண முடியாது இல்லைங்களா சார்? மாடி தோட்டம்லாம் பண்ணது கஷ்டமாக இருக்கும். ஒரு செடி தான் வைக்க முடியும் நீங்கள். அதுமாரி வீட்டு காய்கறி தோட்டம் மாரி ஒரு 5 சென்ட், ஒரு 2 சென்ட், 3 சென்ட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டு தாய்க்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதுமாரி. ஓகே ஓகே. ஸோ வீட்டு தேவைக்கு கூட ரொம்ப வந்து குறைஞ்ச இதுவாக தான் கிடைக்கும். ஏன்னா அது மணிலா அதிகமாக கிடைச்சாதான் அதுலேருந்து நமக்கு எண்ணெய் வந்து அதுலேருந்து 50% மட்டும்தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுலேருந்து பாதி தான் நமக்கு எண்ணெய் கிடைக்குது. அதனால் வீட்டு மாடி தோட்டத்தில்ன்றது கொஞ்சம் சரி வராத ஒரு விஷயம். வீட்டு தோட்டமாக இருந்தால் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நோய் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் சார். ஸோ என்னென்ன மாதிரியான நோய்கள் வந்து தாக்கமாக்கும்? முக்கியமாக பார்த்தீங்கன்னா மணிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரல்கள் நோய் கண்டிப்பாக வரும். வேரல்கள் நோய் வர்றதுக்கு நம்ம மண்ணில் உள்ள மண் மூலம் பரவக்கூடியது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தினா முதலே சொன்ன மாதிரி தான் விதை நேர்த்தி வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புள்ளி நோயின்னு வரக்கூடிய முன்பருவ இலைப்புள்ளி, பின்பருவ இலைப்புள்ளி. ஸோ அது வந்து அளவு மகசூல வந்து இழப்பு ஏற்படாது. அது கடைசி கட்டத்தில் வரும். அதுக்கு தகுந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தலாம். அதுமாதிரி எள்ளில் பார்த்தீங்கன்னா இதுவும் வேரல்கள் நோய் வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செடி காஞ்சிருக்கும். அதுமாதிரி பூவிழுத நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வரும், பூச்சி தாக்குதல் இருக்கனாலும். ஸோ அதெல்லாம் அந்தந்த பக்கத்தில் உள்ள வேளாண்மை அறிவியலையும் பக்கத்தில் உள்ள வேளாண்மை துறையை கேட்டு நம்ம அதுக்கு தகுந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் நம்ம இதுக்குண்டு. ஓகே சார், நம்ம இதில் பார்த்தோம் பூச்சி நோய் மேலாண்மை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது இயற்கை முறையாகவும் பார்த்தோம், செயற்கை முறையாகவும் பார்த்தோம். இதுக்கு கட்டுப்படலை அப்படின்னா தான் நம்ம அடுத்ததான செயற்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய விவசாயிகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இதுவும் அவங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து காய் எடுத்துட்டோம், நம்மளுடைய மகசூலை நம்ம கையில் எடுத்துட்டோம். இப்போ அறுவடைக்கு பின் அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் நமக்கு வந்து ஒரு உற்பத்தி திறனை அதிகரித்த தொழில்நுட்பங்கள்லேருந்து நமக்கு என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் சார்? இப்போ மணிலா அறுவடை பண்ண பிறகு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது காய வைக்கணும். விதையை வந்து நல்லா ட்ரை பண்ணி நம்ம வந்து காய வச்சு நம்ம வந்து சேமித்து வைக்கணும்னா கண்டிப்பாக நல்லா காய வச்சு கொண்டு வரணும். அதாவது பார்த்திங்கன்னா எப்போ காய வைக்கணும்னு பார்த்திங்கன்னா காலைல 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் காய வச்சு திருப்பி 12 to 3 வரைக்கும் நம்ம குவிச்சு திருப்பி மூடி வச்சிடணும். தார்பாலின் ஏதாவது போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு 4 நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 9% வரணும். ஸோ அந்த 9% வர வரைக்கும் நம்ம இந்த காய வச்சா தான் நமக்கு வந்து நல்லா மணிலா வந்து நல்ல ஸ்டோரபிள் நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும். அதுமாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் முளைப்பு திறன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது முளைப்பு திறன் வந்து நமக்கு வந்து 9% அந்த அளவுக்கு இருந்தால் தான், ஈரப்பதம் இருந்தால் தான் நல்ல முளைப்பு திறன் கிடைக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து விதைக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். திருப்பி நம்ம விதைக்கு பயன்படுத்தலாம். தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் தொலைப்பாளர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் கடலூர் மாவட்டம் புதாத்தில் இருந்து பேசுறேன் மேடம். வேல்முருகன் சார் இருக்காங்க. இப்ப நம்ம எள்ளுலயும் வந்து மணிலாவிலையும் வந்து வீடியோ விட்டுறாங்க, ஏதாவது இருக்கா மேடம்? வீரிய ஓட்டு ரகம்லாம் கிடையாது. நம்ம ரகம் தான் நம்ம வெளியிட்டிருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா வீரிய ஓட்டு ரகம் வந்து பண்ண முடியாது. ஹைப்ரிட் நீங்கள் சொல்கிறது ஹைப்ரிட் சீடு சொல்கிறீங்க, வீரிய ஓட்டுவது அது வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து நெல்லில் பண்ணுற மாரி பருத்தியில் பண்ணுற மாரி பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நம்ம செல்ஃப் பாலினேஷன் நம்ம வந்து தன்மகரந்து சேர்க்க உள்ள பயிர் இதெல்லாம். ஸோ இதுமாரி மணிலா, உளுந்து இந்தமாரியெல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து வீரிய ஓட்டுனா அது ஒவ்வொரு செடியும் பூவை எடுத்து நமக்கு வந்து ஆண் மகரந்து பூ, பெண் மகரந்து பூ இருக்குது, அதில் வந்து டச் பண்ணி நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் இது வரைக்கும் வீரிய ஓட்டு ரகம் நம்ம வந்து எந்த இதுலேயும் வந்தது கிடையாது. மணிலாவில் இல்லை. மணிலா மற்றும் எள்ளு மற்றும் இதில் வந்து உளுந்து பயிர் வகை பயிரில் இது வரைக்கும் கிடையாது நேரில். சரிங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிங்க. நம்ம வந்து அறுவடைக்கு பின் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை பார்த்துட்டு இருந்தோம் சார். 9% தான் ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து விதைக்காக. ஓகே. அடுத்தது இப்போ மலாட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆடணும் அப்படின்னா அது எவ்வளோ நாள் காஞ்சிருக்கணும் சார்? அது 9% ஈரப்பதம் இருந்தாலும் நல்லா இருக்கும். அதை வந்து காய வச்சு நம்ம வந்து ஈரப்பதம் நம்ம எண்ணெய் எடுக்கிறதும் பயன்படுத்தலாம். அதுமாதிரி நம்ம உரிச்சு வந்து நம்ம கடலை பருப்பு செய்வதற்கும் உகந்ததாக இருக்கும். ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நசம் கொஞ்சம் இதாக வந்துடும். அதனால் விவசாயிகள் நம்ம கடலை கேக் செய்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈரப்பதம் வந்து மிக முக்கியமானது. ஏன்னா அதிகமாக இருந்துச்சுனாலும் கசப்பு தண்ணி அதிகமாக இருக்கும். ஸ்டோரேஜ் நம்ம வந்து பண்ண முடியாது, ரொம்ப நாள் பண்ண முடியாது. அந்த அஸ்பர்ஜிலஸ் ஃபேவஸ்னு பூஞ்சை வந்து வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எண்ணெய் சத்து இருக்கிறதுனால ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து ஈரப்பதம் வந்து 9% இருக்கணும். 9% இருந்து மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம செய்யலாம், மதிப்பு கொடுத்தல் எல்லாமே செய்யலாம்.
இப்போ இருக்க பார்த்திங்கன்னா மணிலாவில் வந்து மணிலா உடைச்சி மாவாக்கி லட்டு செய்கிறாங்க, ஜாங்கிரி இதுமாரி ஸ்வீட்டு நிறைய செய்கிறாங்க. அதேமாதிரி கடலை பருப்பு நம்ம வந்து கடலை உருண்டையும் செய்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரிய பருப்பெல்லாம் வந்து சால்ட் அண்ட் நம்ம வந்து உப்பு போட்டு கொடுத்து நம்ம வந்து பெப்பர் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வெளிநாடுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாய், மலேசியா, சிங்கப்பூர், USA இந்த கண்ட்ரிக்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து நாட்டில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து அந்நிய செலவில் அதிகம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுமாதிரி லாபம் தரக்கூடிய பேர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பருப்புள்ள ரகங்களை மட்டும்தான் தேர்வு செய்து அங்கே விதைக்கிறாங்க. அதை எடுத்து தான் நம்ம வந்து மதிப்பு கூடுதல் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மணிலாவில் நம்ம வந்து மதிப்பு கூடுதலுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து எள்ளுலும் பார்த்திங்கன்னா அதிக எண்ணெய் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், மற்றும் வந்து எள்ளு கேக் செய்வதற்கும் பயன்படுத்தலாம். நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை எல்லாம் முறுக்கு செய்வதற்கும் மற்ற எல்லாத்துக்கும் மேலே எடுத்துக்கிறேன். பேக்கரியில் ஐட்டம்ஸ் பேக்கரியில் ஆமாம் சார், நிறைய வந்து அந்த வெள்ளையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகுக்காகவே அது வந்து அழகாக வந்து இந்த ஸ்ப்ரே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வெள்ளை எள்ளு மூலம் பயன்படுத்துகிறோம், எள்ளுக்கும் நிறையா பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுவும் இதுமாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, மதிப்பு கூடு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் பண்ணலாம். நம்ம வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்கள் மூலம் பண்ணாங்கன்னா நிறைய லாபம் தரக்கூடிய பயிராகவும் நம்ம வந்து எள்ளை வந்து சாகுபடி செய்யலாம். ஓகே சார், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதாவது அறுவடைக்கு பின் இருக்கக்கூடியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்கள் ஒரு மணிலாவோ இல்லை எள்ளோ எடுக்கும் பொழுது அவங்க வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கும். சிலது வந்து நம்ம அவசியமாக வந்து தவிர்க்கணும் அப்படின்னு இருக்குன்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தவிர்க்கணும், எதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும், அதை குறித்து பருவம் நம்ம வந்து தேர்வு செய்யணும். எள்ளு விதைக்குள்ள பருவம் தேர்வு செய்யணும். அறுவடை சமயத்தில் எள்ளு அறுவடை பண்ணுறதுக்குள்ள மிக முக்கியமாக மழை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அதை இந்த எடுத்து நம்ம வந்து அதுமாரி வெள்ளை எள்ளுக்கும் பழுப்பு எள்ளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து வெள்ளை எள்ளை வந்து அறுவடை செய்து கூச்சி தான் வைக்கணும், நேராக கிடைமட்டமாக வைக்கக்கூடாது. ஏன்னா கிடைமட்டம் வச்சுன்னா கலர் மாறிடும், நமக்கு எள்ளோட கலர் மாறிடும் வெள்ளை எள்ளை பொறுத்த வரைக்கும். இது வந்து மேல் நோக்கி வச்சுருந்தா நம்ம வந்து நம்ம உலுக்கி எடுக்கக்குள்ளே ஈஸியாக இருக்கும் வெள்ளை எள்ளை பொறுத்த வரைக்கும். பழுப்பு எல்லாம் நம்ம வந்து கிடைமட்டமாக வச்சு நம்ம வந்து அறுவடை செய்யலாம். இதெல்லாம் செய்யக்கூடியது, செய்ய வேண்டாமே இந்த எள்ளுக்கு மிக முக்கியமானது அதுமாரி இதுதான். அதுமாரி எள்ளு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம பாத்தி கட்டி நம்ம வந்து கான் போட்டு நம்ம விதைக்கலாம். இது கான் போட்டு வைக்கக்குள்ளே உங்களுக்கு மழை அதிகமாக வந்தாலும் சரி தான், தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கும் வழிவகை செய்யும். நல்லா வேர் வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும். நீங்கள் கான் போட்டு போகிறதுனால வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனால் பயிர் வந்து சாயாது, எவ்வளோ மழை பெஞ்சாலும் காற்று அடித்தாலும் சாயாது. ஏன்னா மண்ணிலே ஒட்டிகிட்டு இருக்கனால வேர் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். சப்ப இருக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம். மாரி அது மணிலா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போட்டு மண் அணைக்கணும், கண்டிப்பாக அது செய்யணும். கண்டிப்பாக விவசாயிகள் அதில் வந்து செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பம் வந்து ஜிப்சம் போட்டு மண் அணைக்கிறது மிக முக்கியமாக அதெல்லாம் பண்ணணும். இதை வந்து மக்கள் வந்து விவசாய பெருமக்கள் வந்து எல்லாருமே செய்யணும். செஞ்சால் தான் வந்து உங்களுடைய மண்ணானது சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு புலப்பொழப்பு கிடைச்சி அந்த வேரானது உள்ளே போகும் இல்லைங்களா சார்? வேறு என்ன தொழில்நுட்பங்களை அவங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும்? விதைநேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். வேர்கள் நோய் வராமல்னா விதைநேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து வந்து கலை மேலாண்மை மிக முக்கியமானது, கலையை வந்து கட்டுக்குள் கொண்டு வச்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜிப்சம்கிட்ட மண் அணைக்கிறது. நான் அறுவடை செய்து விதையை வந்து நல்லா சேமித்து வச்சுருந்து அதுக்கு கொண்டு போனோன்னா நல்லா மகசூல் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மணிலாவில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. சரி, இதில் நடுவில் நான் ஒன்று கேட்குறேன்னு, கலை அப்படின்ற போது பார்த்திங்கன்னா கைக்கலை மோஸ்ட்லி எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இப்போதைக்கு இருக்குது. காரணம் என்னென்னா ஆட்கள் பற்றாக்குறை. அப்படியே ஆள் கிடைச்சாலும் அதுக்கு கூலி அதிகமாக இருக்குது. அதனால் வந்து என்னுடைய லாபத்தில் வந்து அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ கலைக்கு வந்து நம்ம வேறு எப்படியெல்லாம் வந்து போகலாம்? இயற்கை முறையில் வேறு ஏதாவது அது கட்டுக்கடை நம்ம வந்து கோடை உழவு கண்டிப்பாக உள்ள சொல்கிறோம். ஓகே, நம்ம வந்து இந்த சிசல் ஃபிளம்னு சொல்லக்கூடிய உளி கலப்பை கொண்டு கோடை உழவு செய்யணும்னா அது வேறுள்ள அடியில் இருக்கிற காற்றோட்டம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த புல் வகை கலைகள்லாம் அடியில் வேர் நிறைய போயிட்டுருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துன்னா சம்மர் பிளமிங் நம்ம கோடை உழவு செய்தீங்கன்னா நல்லா அதெல்லாம் வெளிக்கொண்டு வெப்பநிலையை குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அந்த வேர்லாம் வெளியே வந்துச்சுனாலே கலையை வந்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கப்புறம் உழுவுறதுக்கு முன்னாடி நல்லா பவுடரைஸ் பண்ணி நம்ம உழுதுனா மற்றபடி கலையை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். சப்போஸ் ஆள் கிடைக்கலன்னா நம்ம வந்து ரசாயன கலைக்குழிகளை உபயோகப்படுத்தும். இப்போ இருக்க காலகட்டத்தில் கலைக்குழி தான் நிறைய உபயோகப்படுத்துகிறோம். அதில் 2 விதமான கலைக்குழி இருக்குது. கலை முளைப்பதற்கு முன், கலை முளைத்த பின் கலைக்குழி இருக்குது. ஸோ கலை முளைக்கிறதுக்கு முன் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிமெத்தல்னு சொல்லக்கூடிய அந்த கலைக்குழியை பயன்படுத்தலாம். நம்ம தண்ணி கட்டி 48 மணி நேரத்தில், அல்லது நம்ம தண்ணி கட்டாமலேயும் என்ன பண்ணலாம், இது கலைக்குழியை உபயோகப்படுத்தாமலேயும் கோணை விடுற நெல்லுக்கு வந்து கோணை விடுற போகிற மாதிரி புஞ்சை நிலத்துக்கும் கோணை விடுற இருக்குது. ஆனால் நீங்கள் வரிசை வச்சா தான் நம்ம இந்த கலையை வந்து கோணை விடுற கோணம் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்லைனா ரசாயன கலைக்குழிகள் மூலம் பயன்படுத்தலாம். கலை முளைப்பதற்கும் கலைக்குழி இருக்குது, கலை முளைத்த பின் உள்ள கலைக்குழி இருக்குது. கலை முளைக்கிறதுக்கு முன் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் 48 மணி நேரத்தில் நம்ம கலைக்குழியை உபயோகப்படுத்தணும்.
களை முளைத்த பின் களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா விதைச்சு 20லேருந்து 25 நாளாக வந்து களைக்கொல்லி பயன்படுத்தணும். அது வந்து கட்டுக்குள்ளே வந்துடும், கட்டுக்குள் கொண்டு வரும். ரொம்ப நன்றிங்க சார். இந்த 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்படியெல்லாம் எண்ணெய் வித்து பயிரில் வந்து உற்பத்தி திறனை அதிகரிக்கணும், அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குதுன்னு ரொம்ப அழகாக விளக்கமாக விவசாய பெருமக்களுக்கும் நேர்களுக்கும் உங்களுடைய விளக்கத்தை கொடுத்தீங்க. அதனால் நேர்களின் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி. வணக்கம் நேர்களே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.